மதுரை விமான நிலையத்திலிருந்து என்னை யாரும் பின்தொடர வேண்டாம் என செய்தியாளர்கள் மத்தியில் தாவேக கட்சி தலைவர் விஜய் பேசியதை நாம் தற்போது நேரலையில் பார்த்தோம். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். விவரங்கள். அரசியல் இயக்கம் தொடங்கிய பிறகு செய்தியாளர்களை நடிகர் விஜய் சந்தித்திருப்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அது அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசவில்லை என்றாலும் தனது ரசிகர்களுக்கும் தனது கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்வதற்காக செய்தியாளர்களை சந்தித்து தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் கூறிவிட்டு வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என்று அவர் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது, அதாவது இவர் கட்சி தொடங்கிய பிறகு இவர் ஏன் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருந்தது. அவர் அவருடைய பாணி செய்தியாளர்களை சந்திக்காமல் அவருடைய இயக்கத்தை நடத்துவார் என்றும் பல்வேறு விமர்சனங்கள் இருந்த நிலையில அவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாக இதை பார்க்கப்படுகிறது. முக்கியமாக அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பை அவர் நடத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. தற்போது செய்தியாளர்களை சந்தித்து தனது கட்சியினருக்கும் தனது ரசிகர்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது கோவையில் கடந்த வாரம் நடந்த அந்த பூத் கமிட்டியினுடைய அந்த மாநாடு கருத்தரங்கம் தொடர்பாக 2 நாட்கள் அவர் கோவைக்கு சென்றிருந்த பொழுது விமான நிலையத்தில் இருந்து அந்த கோவையில சரவணன்பட்டி பகுதிக்கு அவர் செல்லும் போது அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் பலர் பின்தொடர்ந்து சென்றார்கள். இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் அங்கே ஒரு சிலர் இடறி விழுந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.